Hi everyone, this is Arun from Jose IAS Academy. இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது ஃபைனல் ரிவிஷனில் லாஸ்ட் 2 டேஸில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் எடுத்து பார்த்தாலும், கால்ஸ் எடுத்து பார்த்தாலும், கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுற ஸ்டூடெண்ட், சார் லாஸ்ட் 2 டேஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது, நிறைய பேனிக் ஆகுது, நிறைய பயம் இருக்குது, நிறைய குழப்பம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதி தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, பாதி எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக ப்ரெஷர் ஆகுது. நான் வந்து பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், லாஸ்ட் நான் ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், நான் இப்போ 8 மந்த்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் என்ன தான் படித்தாலும் படித்த ஃபீலே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் தான் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2 டேஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் 2 டேஸில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, படித்த விஷயங்களை அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்த கொஷின்ஸை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அது மாதிரி நிறையா எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நிறைய புது டேட்டாவாக இந்த கொஷின்ஸில் இது பார்த்தேன், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேங் இருப்பாங்க. அது தப்பாக சொல்ல, கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு ஒரு சுற்றி ஒரு கேங் இருப்பாங்க. அவங்க இந்த விஷயத்த நீங்கள் படிங்க, இது இம்பார்ட்டன்டா, இது இந்த பிஓக்கில் கேட்டாங்க, இது இந்த பிஓக்கில் கேட்டாங்க, இதெல்லாம் பிஓக்கி கொஸ்டின் கம்பல்சரி படிச்சிரு, இதெல்லாம் படிக்கலாம் போனோம்னா இதெல்லாம் ஒரு மார்க் நீ மிஸ் பண்ணிடுவா, இந்த இதெல்லாம் தேவையில்லை. அது கண்டிப்பாக நீங்கள் படித்த விஷயங்களை அகைன் ரீகால் பண்ணிங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு 2 விதமாக கை கொடுக்கும். ஒன்று டைரக்ட் கொஷினாக அது வரும், இல்லை அப்படின்னா வந்த கொஷின்ஸை ஆப்ஷன்ஸை இக்னோர் பண்ணுறதுக்கான ஒரு வேயாக நமக்கு அமையும். அதனால படித்த விஷயத்தை அகைன் ரீகால் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் 2 டேஸில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, பயங்கரமாக ஷெடியூல் போடாதீங்க. ஷெடியூல் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாது. பயங்கரமாக நம்ம ஷெடியூல் எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த பில்டிங் மெட்டீரியலில் இதெல்லாம் படிக்கணும், இந்த வீடியோ பார்க்கணும், இந்த பிடிஎஃப் பார்க்கணும், இந்த டெஸ்ட்லாம் போட்டு முடிக்கணும், அது மாதிரி 10 யூனிட்டுக்குமே ஷெடியூல் போடுவீங்க. ஃபாலோ பண்ண முடியுமா? கொஸ்டின் மார்க் இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. 50% பண்ணுவோம், 50% முடியாது. அதனால் இந்த ஒரு முடிக்கலை அப்படிங்கிற ஒரு தாட்டோடு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் வைப்பாக தான் உங்களுக்கு நிற்கும். அதனால் எந்த ஒரு ஷெடியூலும் போடாதீங்க. அதே மாதிரி புதுசாக நிறைய டேட்டாஸ் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இதை படிக்கணும், அதை படிக்கணும், தேவையில்லாத டேட்டாஸை மைண்டுக்கு இன்புட் கொடுக்காதீங்க. ஓகேவா? நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி இருக்குது, அது ஆப்போசிட் கண்ட்ரிலேருந்து வாருக்கு வராங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் உள்ள சோல்ஜர்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வருஷமாவோ ஒரு 6 மாதமாவோ அவங்க தயார்படுத்தியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஆப்போசிட் கண்ட்ரிலேருந்து வாருக்கு வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு ஒரு பயந்து நின்றுட்டாங்க, இல்லாட்டி பயந்து ஐயோ இவ்வளோ பேர் வர்றாங்களா அப்படின்னு திங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல அவங்க தோத்துட்டாங்க. கரெக்டாக? அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, எக்ஸாம் இன்னும் நம்ம ஃபுல்ஃபில்லாக படிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தோத்துட்டீங்க. நான் தப்பாக சொல்ல, கண்டிப்பாக அந்த ஒரு திங்கிங் உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன், 10 யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் படிக்காத ஃபீல் இருக்குன்னா எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நமக்கு வார்ட்ஸில் வந்து 3 தான் கொஸ்டின்ஸ் வரும். உங்களோட ரியல் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது அந்த 200 கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு சுற்றி இருக்கிற க்ரௌடை பார்த்தோம், இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 140 வேகன்சி தான், இதில் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற தாட் எதுவுமே தேவையில்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன், படித்த விஷயத்த அகைன் ரீகால் பண்ணுங்கள். பெரிய ஷெடியூல் போட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. அதே மாதிரி நிறைய புது டேட்டாவை உள்ளே கொண்டு வராதீங்க. ஓகே, டைம் மேனேஜ் பண்ணுறேன், 4 மணிலேருந்து இது படிக்கிறேன், 5 மணிலேருந்து இது படிக்கிறேன். பீஸ்ஃபுல்லாக ஒரு யூனிட் இருக்கீங்களா, ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். இன்னும் 2 நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அது மட்டும்தான். ஏன்னா இந்த 2 நாளில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பயப்படுறதுனாலையோ இல்லை வந்து அவங்க ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாத்தையும் தூக்கி மைண்டில் ஏற்றி வைக்கிது, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற யோசிக்கிறனால எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதனால் நான் சொல்கிற விஷயம் 2 தான். படித்த விஷயத்த அகைன் ரீகால் பண்ணுங்கள். 10 டைம் ரீகால் பண்ணால் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல நம்ம யூடியூப் ஃபேமிலிக்கு தெரியும், லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு மினிட்டும் உங்கள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கடைசி நிமிஷம் அந்த ஒரு 2 டேஸில் வந்து உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்ச காலங்கள். ஆனால் இது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு டெலிவரி, இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பாப்பாவோ தம்பியோ எங்களுக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பயுமே எங்களுக்கு தேவை. அதனால தான் உங்களோட நான் இன்ட்ராக்ட் ஆகணும், உங்களோட பேசணும். நிறைய கன்ஃபியூஸாக இருக்கீங்க, நிறையா குழப்பம் இருக்குது உங்களுக்கு, அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக. குழப்பாதீங்க, பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ப்ரெஷர்லாம் தூக்கி மைண்டில் ஏற்றி வைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஹார்ட் ஒர்க் ஏற்ற பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. அதனால் நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2026 டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் வந்து உங்களுக்கான எக்ஸாமாக கண்டிப்பாக அமையும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட்டு வந்து
உங்களோட கண்டிப்பாக ஒரு லைவ் வருவேன். ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் வந்துட்டு நான் உங்களோட ஒரு லைவ் வருவேன். அந்த லைவ் செஷனில் நீங்கள் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், ஒரு சில கொஷின்ஸ்லாம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுமாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன லைவ் வந்து கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் இந்த 2 டேஸாக உங்களோட கோல்டன் டைமாக எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் படித்த விஷயங்களை மட்டும் ரீகால் பண்ணுங்க, வேறு எதுவும் வேணாம் நமக்கு. ஓகே? எவ்வளோ மார்க் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எதுவுமே நமக்கு தேவையில்லை. படித்ததா ஒரு சப்ஜெக்ட் எந்த ஆர்டரில் படிச்சீங்களோ அதே ஆர்டரில் ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமாக அமையும். ஓகே? வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ.